இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்படி மஞ்சள் பொடி தயாரிக்கிறது அந்த மாதிரியான வீடியோ மட்டும் இல்லங்க. என்னால முடியும்னா, உங்களாலயும் கண்டிப்பா முடியும். இது ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் வரும். உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனி நம்ம சேனல்ல பார்க்க போறது மஞ்சளை பத்தினது. வயல்ல இருந்து அறுவடை பண்ண மஞ்சள் எல்லாம் ஒரு 15 கிலோ அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வீட்டிலேயே எப்படி வயல்ல எல்லாம் நம்ம இல்ல வயல்ல இல்லைன்னா க்ரோ பேக்ல ஏதாவது மஞ்சள் எப்படி வளர்த்தி அதை வந்து அறுவடை பண்ணி எப்படி இதுல இருந்து மஞ்சள் பொடி எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மஞ்சள் வீட்ல எல்லாம் வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து தரை இருந்தாச்சுன்னா மண்ணை நல்லா இளக்கிட்டு மஞ்சள் நட்டு விடலாம். இல்லைன்னா நம்ம வந்து மாடி தோட்டத்துல எல்லாம் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா க்ரோ பேக் இல்லைன்னா பாட்ல இல்லைன்னா ஏதாவது சாக்குல அதுல எல்லாம் கூட ஈஸியா மஞ்சள் வளர்த்தலாம். மஞ்சள் விதை எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சந்தைகள்ல எல்லாம் கிடைக்கும். இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா பொங்கல் சீசன்ல எங்கேயுமே வரும். நமக்கு மஞ்சள் எங்கேயுமே கிடைக்கும் பொங்கல் சீசன்ல. அந்த டைம்ல மஞ்சள் வாங்கி நீங்க வந்து க்ரோ பேக்ல இல்லைன்னா பாட்ல இல்லைன்னா வீட்டுல எங்கேயாவது தோட்டத்துல நட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பொங்கலுக்கு வந்து மஞ்சள் நல்லா அறுவடை பண்ணிக்கலாம். இது இப்ப மார்ச் மாசம் ஆயிட்டு நம்ம வந்து ஜனவரி அந்த பொங்கல் டைம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா தை மாசமே வந்து அறுவடை பண்ணி இருக்கணும். அந்த டைம்ல நல்லா வந்து மழை இல்லையா, வயலெல்லாம் நல்லா வறந்திருந்து அந்த மாதிரி நேரத்துல வந்து வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நாங்க வந்து அதிகமா வந்து தண்ணீர் எல்லாம் பாய்ச்சல. இப்ப விவசாயத்துக்காக வந்து பண்றவங்க பாத்தீங்கன்னா நல்லா நீரெல்லாம் பாய்ச்சி அதை நல்லா பராமரிப்பாங்க. இது வந்து வீட்டு தேவைக்காக தான் நட்டு விட்டது. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் கவனிக்கல. அந்த நிலம் எல்லாம் ரொம்ப வறந்துட்டு மழை வந்ததுக்கு அப்புறமா மண்ணெல்லாம் நல்லா லேஸ் ஆகும். அதுக்கப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா லேஸ் ஆயிட்டு இந்த மாதிரி தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வந்து போன வருஷம் மாதிரி ரொம்ப எல்லாம் பிடிக்கல. ஏன்னா இந்த மஞ்சளுக்கும் கொஞ்சம் பராமரிக்கணும், தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த மாதிரி. நான் சொன்னேன் பாத்தீங்களா ரொம்ப எல்லாம் கவனிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப வந்து நல்லா லேசா இருக்கு, எடுத்து பாத்திரலாம். பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில இதுலதான் வந்து நல்லா மஞ்சள் வச்சிருக்கு, மத்ததுல எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா தான் இருக்கு இந்த மாதிரி. இப்ப வந்து மஞ்சள் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ண மஞ்சளை எல்லாம் வந்து இனி நாம வந்து இதுல இருந்து தனியா வந்து ஒடிச்சு எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா தோட்டத்துல வச்சு எல்லாத்தையுமே ஒடிச்சு எடுத்துட்டோம். வீட்டுக்கு கொண்டு வர ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒடிச்சு தேவையானதை மட்டும் ஒரு சாக்குல போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த மண்ணெல்லாம் நம்ம வந்து கழுவுறத விட ஒரு நாள் அப்படியே வெயில்ல காய போட்டோம்னா மண்ணெல்லாம் ஈஸியா இளகிரும். நமக்கு வந்து அதுக்கப்புறமா கழுவி வைக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ஒரு நாள் காய போட்டோம். அந்த மண்ணு அப்புறமா கொஞ்சம் வேரெல்லாம் தள்ளிட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மஞ்சள் வந்து 15 கிலோ இருக்கு. இந்த 15 கிலோ மஞ்சளை இனி நாங்க வந்து வேக வச்சு அப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா தான் பவுடர் பண்ணணும். அப்படி பவுடர் பண்ணும்போது எப்படி எவ்வளவு கிலோ வருது, எவ்வளவு கிலோ மஞ்சள் பொடி வருதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மஞ்சள் எல்லாம் வந்து கொஞ்சம் பல தரத்திலயுமா இருக்கும். இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும். இதுதான் வந்து தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப் நாம வந்து மஞ்சள் வைக்க போறோம்னா இந்த மஞ்சளை வச்சோம்னா பாத்தீங்கன்னா நிறைய கிழங்கு பிடிக்கும். இந்த மாதிரியான மஞ்சளை எல்லாம் வைக்கிற விட இது இந்த மஞ்சள் வந்து இப்படி இருக்கு. இதை வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதை வந்து தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நாம அடுத்து வந்து விதைக்கு யூஸ் பண்றோம்னா நடவு பண்ணும்போது இந்த மஞ்சள் வச்சோம்னா நமக்கு நல்ல காய் கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சளை தான் வந்து குங்குமமும் பண்ண எடுப்பாங்க. நாம வந்து இந்த தாம்பூல தட்டு இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது கடைகள்ல இருந்து மஞ்சள் வாங்கி வைப்போம் பாத்தீங்களா, அது இதுதான் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த மஞ்சள். இந்த கிளைகள் எல்லாம் வந்து விரலி மஞ்சள். இதை நாம வந்து இப்ப வந்து பொடி பண்ணி எடுக்க போறோம் சமையலுக்கு. இது பாத்தீங்கன்னா தாய் மஞ்சள். இதை விதைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நாம வந்து குங்குமம் எல்லாம் பண்றதுக்காக இது எடுப்பாங்க. இப்ப முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சளை எல்லாம் வந்து கொஞ்சம் பிரிச்சு எடுக்க போறேன். இது தனியா. அப்புறமா இதுல எல்லாம் நல்ல வேர் இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கும் டைம் ஆகும். இந்த வேரெல்லாம் கட் பண்ணணும், நாம வந்து பொடி பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ணணும். நான் வந்து இதை பிரிச்சு எடுக்க போறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பானை தான் இருக்கு. இதுல வந்து தான் எல்லா மஞ்சளையும் வேக வைக்கணும். 2 இல்லைன்னா 3 ஸ்டெப் வேக வைக்க போறோம். அதனால வந்து குட்டி குட்டியா கொஞ்சம் அந்த அதே தரத்துல உள்ளதை நாம வந்து தனித்தனியா எடுத்தாச்சுன்னா பாத்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பிரிச்சு எடுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேர் உள்ளதும் பாத்தீங்கன்னா தனியா எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். சில கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இந்த மஞ்சள் எல்லாம் கிழங்கு வைக்கும் போது பாத்தீங்கன்னா மண்ணு நல்லா லேசா இருக்கணும்.
நம்ம வந்து இப்போ மாடி தோட்டத்துல க்ரோ பேக்ல இல்லைன்னா பாட்ல ஏதாவது வைக்கிறோம்னா கொஞ்சம் கொக்கோ பீட் எல்லாம் ஆட் பண்ணி விட்டோம்னா மண்ணு கொஞ்சம் லேசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நிறைய கிழங்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் நட்ட வளர்த்த ஆசைனா பாத்தீங்கன்னா வந்து கடைகள்ல இருந்து விதை வாங்கி வச்சு பாருங்க. இல்லைன்னா அடுத்த பொங்கல் டைம்ல கடைகள்ல மஞ்சள் வரும் பாத்தீங்களா, அப்போ வந்து மிஸ் பண்ணாம வாங்கி நீங்களும் வீட்டுல மஞ்சள் நட்டு விடுங்க. மஞ்சள் எல்லாம் ஓரளவு பிரிச்சாச்சு. தாய் மஞ்சள் இது தனியாகவும், இது வந்து விதைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து குங்குமத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து இது கூடயே தனியா அவிச்சு வந்து நாம மஞ்சள் பொடிக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இனி கொஞ்சம் இருக்குது, இதை வந்து முதல்ல வேக வச்சிடலாம். அந்த டைம்ல அதை வந்து நாம பிரிச்சு எடுத்துடலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன பானையில இந்த மாதிரி பானையில தான் வேக வைக்க போறேன். அதனால வந்து 2 இல்லைன்னா 3 மாத்தியா தான் வேக வைக்கணும். இப்போ இந்த மஞ்சளை முதல்ல நல்லா கழுவணும். கழுவிட்டு வேக வச்சிடலாம். மஞ்சளை பொதுவா மண்ணில் இருந்து எடுத்த உடனே கழுவுவாங்க. கழுவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து காய போடுவாங்க. நான் வந்து கழுவல. ஏன்னா வந்து இந்த மண்ணெல்லாம் நல்லா உதிரட்டும், உதிர்ந்ததுக்கு அப்புறமா கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப வந்து கொஞ்சம் மண்ணா இருக்கு. மத்தபடி நாம வந்து இந்த அளவு மறுபடியும் ஒரு வாட்டி கழுவணும்னா இந்த அளவு மண் வந்திருக்காது, அழுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதல்ல நம்ம கழுவி இருந்தோம்னா அது வந்து 2 வேலை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம நிலத்துல இருந்து எடுத்த உடனே நல்லா மண் இருக்கும் பாத்தீங்களா. மஞ்சளை 2 வாட்டி நல்லா அலசிட்டு இப்ப வந்து பானையில தண்ணி ஊத்தி எடுத்தாச்சு. மஞ்சள் வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். மஞ்சள் மூழ்கிற மாதிரி தண்ணி வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் வேக வச்சாச்சுன்னா மஞ்சள் நல்லா வெந்துடும். நம்ம வந்து முதல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டோம்னா 1/4 மணி நேரம் போதும். நான் வந்து அப்படியே மஞ்சளும் தண்ணியுமா இதை இப்படியே தான் வேக வைக்க போறேன். ஒரு 1/2 மணி நேரம் வேக விடலாம். மஞ்சளை அடுப்புல வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பானையில அப்படியே தண்ணி வச்சு வேக வைக்கிறேன். ஆவியில வச்சு வேக வைப்பாங்க. இந்த இட்லி தட்டுல எல்லாம் ஆவியில வச்சு வேக வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆவியில வச்சு வேக வைப்பாங்க. இது வந்து நிறைய குவான்டிட்டியும் இருக்குது. அதை விட கொஞ்சம் சீக்கிரமாவும் வேகும். இந்த தண்ணியில எல்லாம் சத்தெல்லாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். கொஞ்சம் போகும், இல்லாம இருக்காது. ஆனா எனக்கு வந்து ஆவியில வச்சு வேக வச்சிருந்தாச்சுன்னா நிறைய வேக வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த மாதிரி பானையிலே தண்ணியிலே வேக வச்சுட்டேன். சொன்ன மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் போட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் போதும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்ப வந்து மீதமுள்ள கிழங்குகளையும் மஞ்சளையும் ஓரளவு வந்து பிரிச்சு எடுத்தாச்சு. இனி வந்து இதெல்லாம் வந்து வேறோட இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தாய் கிழங்கு. அது நாம வந்து விதைக்காக யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம இதுக்கு கூட பொரிக்கணும்னாலும் பொரிக்கலாம். இல்லைன்னா முகத்துல போடுறதுக்கு மஞ்சள் அரைக்கணும்னா அரைக்கலாம், குங்குமம் பண்றதுக்கு அரைக்கணும்னா அரைக்கலாம். அந்த மாதிரி நாம வந்து நம்ம தேவைக்கு பண்ணிக்கிடலாம். திருப்பி தனியா வச்சு அரைக்கணும்னா தனியா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஓரளவு பிரிச்சாச்சு. இவ்வளவுதான். இப்ப இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பாத்தீங்கன்னா விதைக்காக எடுத்து வைக்க போறேன். எந்த மாதிரி மஞ்சள் விதைக்கு வச்சாதான் நல்லா வந்து மஞ்சள் பிடிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப கடையில இருந்து எல்லாம் வந்து வாங்குவாங்க மஞ்சள். அதாவது இந்த விவசாயிகள் வந்து பச்சை மஞ்சள் விற்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து மஞ்சள் வாங்கியாச்சுன்னா இந்த மாதிரி மஞ்சள் கிடைக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி விரலி மஞ்சள் தான் கிடைக்கும் அதிகமா. இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க வந்து விதைக்காக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து விதைகளுக்காக எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ விதைக்காக எடுத்துட்டு நம்ம வந்து நடவு பண்ணியாச்சுன்னா அடுத்த வருஷம் வந்து பொங்கல் டைம்ல வந்து இதை அறுவடை பண்ணலாம். நல்லா வந்து கிழங்கு பிடிக்கும். இவ்வளோ இருக்கட்டும். இப்ப இது என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இது கூட சேர்த்து வேக வைக்க தான் போறேன் பொரி பண்றதுக்காக. இந்த மாதிரி வேற எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வச்சோம்னா வந்து பானையிலையும் கொஞ்சம் ஈஸியா வைக்கும்.
இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து அதுக்கப்புறமா செதுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கிழங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இந்த வேரெல்லாம் வந்து கரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க போறேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயாச்சு. மஞ்சள் பாத்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சுங்க. பாருங்க கொதிச்சு நல்லா எப்படி மதிஞ்சு வெந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி மஞ்சள் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வேக விடணும். இப்போ இதை நாம வந்து இறக்கிடலாம். இறக்கியாச்சு. மஞ்சளை வேக வச்சாச்சு. இப்போ இந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அப்படியே போட்டு கூட காய வைக்கலாம். அப்படியே போட்டாச்சுன்னா வந்து காயறதுக்கு டைம் ஆகும். நம்ம வந்து குட்டி குட்டியா அரிஞ்சு காய போட்டுடலாம். இப்போ வந்து முதல்ல நல்லா சூடா இருக்கு பாத்தீங்களா, அதனால நான் வந்து இதை எல்லாத்தையும் எடுத்து காய போடுறேன். பாத்தீங்கன்னா அடுத்தும் நமக்கு வந்து மஞ்சள் வேக வைக்க வேண்டியிருக்கு. அதனால இதே தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா தண்ணியை அப்படியே கமுத்தி ஊத்திட்டு நாம வந்து ஈஸியா மஞ்சளை வந்து எடுத்துடலாம். நான் வந்து இதே தண்ணியில அடுத்த செட்டு மஞ்சளா வேக வைக்கலான் இருக்கேன். அதனால மஞ்சளை மட்டும் தண்ணியில இருந்து தனியா எடுக்கிறேன். மஞ்சள் வந்து அவ்வளோ வாசனையா இருக்கு. வீடே அவ்வளோ வாசனையா இருக்கு. பறிச்சு வீட்டுல கொண்டு வந்ததுல இருந்தே மஞ்சள் நல்லா மனம் தான் வீடெல்லாம். இப்ப வேக வச்சோம் பாத்தீங்களா, இப்ப வந்து அவ்வளோ ஒரு மனமா இருக்கு. இது நமக்கு நல்லா வந்து சூடு ஆறுனாதான் நம்ம வந்து கை வச்சு கட் பண்ண முடியும். அதனால ஆறட்டும். ஒரு ஸ்டெப் மட்டும் வேக வைக்கிறீங்கன்னா நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பொறுமையா எடுத்துடலாம், விட்டுடலாம். இது நான் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல அடுத்த ஸ்டெப்பு உடனே வேக வச்சிடலாங்கிறதுக்காக தான் உடனே சூடோட எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். நல்லா சூடு ஆறுனாதான் நம்ம வந்துட்டு பொடி பொடியா கட் பண்ணி அதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சமா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டோம்னா நாம வந்து காய போடும் போது சீக்கிரமா காஞ்சிடும். அப்புறமா சீக்கிரமா பொரிச்சு எடுத்துடலாம். நிறைய இருக்கனால நான் வந்து மில்ல கொடுத்துதான் அரைக்க போறேன். இல்ல நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கிறதுனால கூட குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு காய போட்டோம்னா ஜார்ல வந்து அரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப எல்லா மஞ்சளும் எடுத்தாச்சு. இதே தண்ணியில அடுத்த செட்டு மஞ்சளை வைக்கிறேன். அதே தண்ணி தான் வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப வந்து அடுத்த செட்டு மஞ்சளை போட்டுடலாம். ஏற்கனவே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா. தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருந்து நான் வந்து கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன். மஞ்சள் நல்லா மூழ்கணும். ஏன்னாதான் எல்லாம் வந்து நல்லா வேகும். ஏற்கனவே ஒரு வாட்டி நல்லா வந்து கொதிச்சு தண்ணி ஆனால் இல்லை எந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே நல்லா கொதிச்சு வந்துடும். தண்ணி இப்பவே நல்லா சூடாக தான் இருக்கு. இருக்கட்டும். பாத்தீங்கன்னா மஞ்சள் நல்லா சூடு ஆறியாச்சுங்க. பாருங்க கை வச்சு ஒலிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வருது. நாம இதை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டு காய போடலாம். இதுதான் வந்து சீக்கிரமா காயும். இதெல்லாம் பொடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாம் மாறி எடுத்துடலாம். வேக வச்ச மஞ்சள் எல்லாமே இப்ப வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுக்க போறேன். முதல்ல வந்து சூடாகிறதுக்காக கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன், வெளியே போட்டிருந்தேன். இப்ப வந்து நல்லா சாஃப்டா இருக்க மஞ்சள் நாம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா அரிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா அரிஞ்சு காய போடும் போது மஞ்சள் வந்து சீக்கிரமா காயும். கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து மொத்தமா வந்து மிஷின்லயே போட்டு வந்து காய போடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து நீள நீளமாவே கிடைக்கும் மஞ்சள் எல்லாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுல காய வச்சோம்னா நேரம் ஆகும், நாளாயிரம் காயறதுக்கு. அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு காய போட்டு வேரெல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாம வந்து கட் பண்ணி இறங்கணும். இதெல்லாம் பரவாயில்ல, இப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி வேர் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து வேர் இருந்ததெல்லாம் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துடலாம். மீதத்தை அப்படியே கட் பண்ணி
காய போட்டா போதும். இந்த காயும் போதே கொஞ்சம் தொலிகள் எல்லாம் வந்து கொஞ்சமா வந்து உதிர்ந்துடும். அடுத்து நாம வந்து அரைக்கும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்காது. இது நல்லா காய போடணுங்க. ஒரு 5-6 நாள் நல்லா வெயில்ல காய போடணும். இதெல்லாம் நம்ம வந்து பொடி பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் வேலை தான், எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி போடுறது. பண்ணிடலாம். வேர் இருக்க இடம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சுரண்டி எடுக்கணும். அது வந்து மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் முதல்ல அந்த வேர் பகுதியெல்லாம் கொஞ்சம் வந்து கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுல அந்த அளவு கிடையாது. இது நான் முதல்ல வேக வச்சது பாத்தீங்களா, இந்த வேரெல்லாம் வந்து மாதிரி இருக்கணும். கட் பண்றதுக்கு நல்ல ஈஸியா தான் இருக்கும். அது கட் பண்ணிடலாம். மஞ்சளை எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா அரிஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து சீக்கிரமா காயறதுக்காக தான் குட்டி பொடியா வந்து அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வெயில்ல போட்டு காய போட்டுடலாம். காயட்டும். இது நல்லா காயணும். பொடிக்கிற பருவத்துக்கு நல்லா காயணும். காஞ்சாதான் மஞ்சளை வந்து நல்லா பொடிக்க முடியும். பாத்தீங்கன்னா 5 நாள் காய போட்டாச்சு. இது வந்து 6வது நாள். இந்த மாதிரி நல்ல வெயில்ல 5 நாளா காய போட்டுட்டு இன்னைக்கு வந்து பொரிக்க போறோம். எல்லாமே மஞ்சள் எல்லாமே சுக்கு மாதிரி இருக்கு. சூப்பரா சுக்கு மாதிரி நல்லா காஞ்சாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டனால சீக்கிரமா காஞ்சிட்டு பாருங்க, தெரியுதா எவ்வளவு சுக்கு மாதிரி இருக்குன்னு பாருங்க. சுக்க விடவும் நல்லா காஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நீ வந்து இதை வந்து இன்னைக்கு பொடி பண்ண போறோம். பொடி பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோ இருக்குன்னு. எவ்வளோ இருக்கு? 2,210 ஒரு வழியா மஞ்சளை வேக வச்சு அரிஞ்சு காய போட்டு பொடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா 2 கிலோவும் ஒரு 150 கிராம் போல வந்து மஞ்சள் பொடி கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, மஞ்சள் பொடி எவ்வளவு அருமையா இருக்குன்னா, சரியான வாசனை, ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. மஞ்சள் கிழங்கு வந்து புதுங்குனதுல இருந்து வீட்டுல கொண்டு வந்ததுல இருந்து நம்ம வந்து அரிஞ்சு வேக வச்சு காஞ்ச அப்ப வந்து அவ்வளவு வாசனை தெரியல. இப்ப மறுபடியும் பொடிச்சாச்சா, அருமையா மஞ்சள் பொடி வந்து தயாராயாச்சு. மிளகாய் எல்லாம் பொரிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் இல்லையா, அதனால வந்து சூடு ஆறட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேன்ல தட்டி வச்சிருக்கேன். நாம அப்படியே சூடோட வச்சாச்சுன்னா வந்து நாசம் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து நாம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வருஷத்துக்கு தாராளமா திகையுங்க. சூப்பரா யூஸ் பண்ணலாம். என்ன ஆனாலும் நாமளே இந்த மாதிரி மஞ்சள் பொடி நிலையே நம்ப முடியல, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. என்னன்னா வந்து நம்ம தோட்டத்துல நம்மளாவே நட்டு அதை வந்து அறுவடை பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் எடுக்கிறதுங்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ஆர்கானிக்கா ரொம்ப இப்ப வேற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் பொடிகள்லையும் கூட நிறைய கலப்படம் வருது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி சூப்பரா மஞ்சள் பொடி தயாரிச்சாச்சு.
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷ பயிர். நம்ம பொதுவா தை 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 முடிஞ்செல்லாம் அந்த மாதிரி பொங்கல் டைம்ல எல்லாம் வந்து விதை வச்சோம்னா அடுத்த தைக்கெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்களும் இந்த மாதிரி தான் 1 வருஷம் பக்கத்துல ஆச்சு எடுத்தாச்சு. வயல்ல இருந்து எடுத்தப்ப ஒரு 20 கிலோ பக்கத்துல இருந்து அந்த மண்ணெல்லாம் கூட எடுத்த உடனே நாங்க நிறுத்து பார்த்தப்ப அவ்வளவு இருந்தது. ஒரு நாள் அப்படியே காய போட்டா மண்ணெல்லாம் வந்து உதிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா 15 கிலோ. அதுல வந்து 1 கிலோ போல வந்து அந்த தாய் மஞ்சள் இருக்கு பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா விதைக்காக அதை மாத்திட்டு மொத்தம் வந்து 14 கிலோ மஞ்சள் பொடி பண்ணால பாத்தீங்கன்னா இந்த 2 கிலோவும் ஒரு 100 கிராம் மேல இருந்தது. இவ்வளவு மஞ்சள் பொடி கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி மஞ்சள் பொடி தயாரிக்கிறது அந்த மாதிரியான வீடியோ மட்டும் இல்லைங்க. என்னால முடியும்னா உங்களாலேயும் கண்டிப்பா முடியும். நிச்சயமா இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் எல்லார் வீட்லயுமே இப்ப வந்து நிலத்துல போடுற வசதி இருக்கவங்க நிலத்துல போடலாம். ஒரு சிலர் பார்த்தோம்னா நம்ம வந்து நிலம் இருந்தும் கூட அதுல எல்லாம் வந்து விவசாய அனுபவம் இல்லாம வந்து ரொம்ப அதிகமா இல்லை. நானுமே முன்னெல்லாம் அந்த மாதிரிதான். இதெல்லாம் இவ்வளவு சுலபமா வீட்டுல எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி விவசாயத்துல இறங்குனதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா செடி தோட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அழகு பொருட்கள் பூச்செடிகள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா வந்து இதெல்லாம் அதிகமா இருக்காது. மஞ்சளா இருக்கட்டும் வேற காய்கறிகளா இருக்கட்டும் பராமரிக்கிறதுக்கும் ஈஸிங்க. இது வந்து ஒரு சில காய்கறிகள் இப்ப வந்து கத்திரிக்காய் விளைவிக்க அந்த மாதிரி எல்லாம் பயிர் போடும் போது பூச்சி ஜாஸ்தியா இருக்கும். அது பூச்சி ஏறும் அந்த மாதிரி. ஆனா இந்த மஞ்சள் கிழங்குல வந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் குறைவு. அதனாலதான் நான் வந்து உறுதியா சொல்றேன் என்னால முடியும்னா உங்களாலேயும் முடியும். நிலத்துல இருக்குன்னா நிலத்துல பயிர் போடலாம். இப்ப வந்து பொங்கல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் எங்கேயுமே கிடைக்கும். அதை வந்து விதையாக யூஸ் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து கொஞ்சமா தான் அடுத்து கிடைக்கும். நம்ம வந்து அந்த நல்ல ஒரு தாய் மஞ்சள் வச்சோம்னா வந்து கிழங்குமே நிறைய பிடிக்கும். இல்ல நீங்க வந்து நிலத்துல வைக்க முடியாத வசதி இல்லைன்னு சொல்லவங்க மாடி தோட்டத்திலயும் வைக்கலாம். இந்த க்ரோ பேக்ல வைக்கலாம், இல்லைன்னா பாட்ல வைக்கலாம். காஞ்ச இலைச்சரைகள் நல்ல பதமான ஈரப்பதமான மண்ணை நல்லா இலக்கி விடணும். அப்புறமா வந்து கொக்கோ பீட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா நிறைய கிழங்குகள் பிடிக்கும். இப்ப எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெரியாதவங்களுக்காக தான் சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் காய்ச்சதுக்கு அப்புறமா நாம வந்து பாட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷத்துக்கு மேலே தாராளமா யூஸ் பண்ணலாம். மஞ்சள் அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் நாசம் ஆகாது. முக்கியமா நம்ம பவுடர் எல்லாம் பண்ணியாச்சு பாத்தீங்களா? இப்ப வந்து கொஞ்சம் சூடா இருக்கு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. வீட்லயே நம்ம வந்து தோட்டத்திலேயே எப்படி மஞ்சள் வந்து அறுவடை பண்ணி அதை வந்து வேக வச்சு காய வச்சு பவுடர் மஞ்சள் பொடி எப்படி ரெடி பண்ணி இருக்கிறோம்னு பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.